சாயங்காலம் தோட்டத்துக்கு போயிருந்தேங்க. அண்ணன் ஏதோ மும்முரமா வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. "அண்ணா என்னண்ணா பண்ணிட்டு இருக்கிறீங்க?" அப்படின்னு கேட்டேங்க. "தம்பி பானக்கரையான் கோழிக்கு எடுத்துகிட்டு போறதுக்கு வந்துக்கிறேன் தம்பி" அப்படின்னாரு. "சரி எதுக்குண்ணே பானக்கரையான் எடுத்துகிட்டு போறதுக்கு வந்துக்கிறீங்க? எதுக்கு அட்டையெல்லாம் கிழிச்சிட்டு இருக்கிறீங்க? பழைய சாக்கில் எடுத்துகிட்டு வந்துக்கிறீங்க?" அப்படின்னு கேட்டதுக்கு எல்லாத்தையும் தண்ணியில் போட்டு நனைச்சிக்கிட்டு இருந்தார். "எதுக்குண்ணே அதெல்லாம் பண்ணுறீங்க?" அப்படின்னு கேட்டதுக்கு, "இதில் இன்னொரு பானையில் வச்சு பானக்கரையான் இன்னைக்கு உற்பத்தி பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போகிறேன் தம்பி" அப்படின்னாரு. "சரிண்ணா இது எப்போ வைக்கிறீங்க?" அப்படின்னு கேட்டதுக்கு, "இப்போ சாயங்காலம் வச்சோம்னா அடுத்த நாள் சாயங்காலம் எடுத்துடலாம் தம்பி" அப்படின்னாரு. "சரி நீங்கள் நேற்று வச்சிருக்கிற பானக்கரையானை எடுத்து காமிங்கண்ணே" நான் கேட்டேன். ஸ்பாட்டில் பொருளையில் வச்சுட்டு அந்த பக்கம் வேகமாக கிளம்பிட்டார். "ஆனால் எங்கேண்ணா போகிறீங்க?" அப்படின்னு கேட்டதுக்கு, "வரசரவு வேணும் தம்பி, வரசரவு இல்லைன்னா கரையான்லாம் வராது தம்பி" அப்படின்னு 4-5 சரவு பிடிங்கிட்டு வேகமாக வந்தாருங்க. வந்து எப்படி வைக்க போகிற அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு நானும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேங்க. வந்து அந்த பானையில் அந்த கிழிச்சு வச்சிருந்த அட்டை கோணிச்சாக்கு எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வச்சு போட்டு துணிச்சிட்டு இருந்தாருங்க. கடைசியில் அந்த சருகு எடுத்து உள்ளே வச்சு தண்ணி எடுத்து ஊற்றிட்டு இருந்தாருங்க. "எதுக்குண்ணா தண்ணி ஊற்றுறீங்கன்னு" கேட்டதுக்கு, "ஈரப்பதம் இருந்தால் தான் தம்பி கரையான் நிறையா பிடிக்கும்" அப்படின்னாரு. சரி அப்படின்ட்டு அந்த பழைய கரையான் இதை எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி எடுத்து வைங்கண்ணா அப்படின்னேன். அந்த பழைய கரையான் பானையை எடுத்து ஓரமாக வச்சாருங்க. அவர் சொன்ன மாதிரியே கரையான் சூப்பராக பிடிச்சிருந்ததுங்க. புதுசாக கொண்டு வந்த பானையை எடுத்து அதே இடத்துல வச்சு மண்ணை நல்லா அணைச்சி விட்டாருங்க சுற்றியுமே. கடைசியில் பானையில் இருக்கிற கரையானெல்லாம் எடுத்து பக்கெட்டில் ஓடலாம் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு பானையில் இருக்கிற கரையானெல்லாம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பக்கெட்டில் ஓட்டிருந்தாருங்க. அவர் சொன்ன மாதிரியே கரையான் சூப்பராக பிடிச்சிருந்ததுங்க. பானையில் இருக்கிற கரையானெல்லாம் சுரண்டி எடுத்து பக்கெட்டில் ஓட்டாருங்க. சரிண்ணா இதை கொண்டு போய் இப்போ குஞ்சு கோழிகள் போடலாமாண்ணா அப்படின்னு கேட்டேன். "ஆமாம் தம்பி அதுக்கு தானே எடுத்துருக்குது, 2 குஞ்சு கோழி கொண்டு போய் போடலாம் தம்பி" அப்படின்னாருங்கண்ணா. சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பக்கெட்டில் எடுத்து போட்டு கிளம்பிட்டாரு. அண்ணனுக்கு முன்னாடி அலெக்ஸ் வேகமாக போனாங்க. நானும் பின்னாடியே கிளம்பி போனேங்க. போய் சாக்கு குடோனில் இருக்கிற குஞ்சுகளுக்கெல்லாம் அண்ணன் கூப்பிட்டு தீனி போட்டாருங்க. என்னை பார்த்துட்டு குஞ்சு எதுவுமே வரவே இல்லைங்கண்ணா ஃபஸ்ட். அப்புறம் திரும்பி கொஞ்சம் கொஞ்சமாக போட போட கரையான் எடுத்து அதிகமாக போட போட எல்லாமே வேகமாக வரக்க ஆரம்பிச்சிட்டுங்க. குஞ்சுகள்லாம் சூப்பராக சாப்பிட்றக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. "அண்ணா கரையான் போடுறதுனால என்னென்ன பெனிஃபிட்?" அப்படின்னு கேட்டேங்க. அதுக்கு அவர், "1 மாதத்துக்கு இந்த கரையான்லாம் போட்டோம்னா தம்பி எந்த இழப்பீடும் வரதில்லை தம்பி, இந்த ரெக்க தூக்கி சாகிறது அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இருக்கிறதில்ல தம்பி" அப்படின்னாரு. சரிண்ணா பேசிகிட்டே இருந்தால் என்னென்ன பண்ணுறது, இன்னொரு குஞ்சு கோழி இருக்குது இல்லைன்னா அதுக்கு கொண்டு போய் போடலாம்ண்ணா அப்படின்னேன். "இரு தம்பி இதுக்கு இன்னும் கொஞ்சம் போட்டலாம் தம்பி, அது இளங்குஞ்சு தம்பி, அதுக்கு பொறுமையாக போட்டுக்கலாம் தம்பி" அப்படின்னாரு. சரிண்ணா அப்படின்ட்டு அங்கே ஒரு கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சுருந்தாருங்க. அந்த குஞ்சு கோழி கொண்டு போய் போட்டேங்க. போதி கோழியில் இருக்கிற குஞ்சுகள்லாம் சூப்பராக சாப்பிடுதுங்க. சரி நானும் பார்த்துட்டுல சூப்பராக ரசிச்சுட்டு, "சரிங்கண்ணா நான் வீட்டுக்கு கிளம்புறேங்கண்ணா, டைம் ஆச்சுங்கண்ணா" அப்படின்ட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேங்க. நீங்களும் நாட்டுக்கோழி வச்சுருந்தீங்கன்னா உங்கள் கோழிகளுக்கு இந்த மாதிரி கரையான் உற்பத்தி பண்ணி போட்டு பாருங்கள். நல்ல ரிசல்ட் தருது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.